अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थसिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன் தான். அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம். இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம். தினப்பலன்களாகட்டும், வாரப்பலன்களாகட்டும், மாத பலன்களாகட்டும், இது தான் சொல்கிறோம். ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும். அதனால் நிறைய பேர் இது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறதோட 70% அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை. நிறைய பேர் கமெண்டில் போடுறாங்க. நேரடியாக வர்றவங்களுமே தயவுசெய்து பலன் போடலைன்னா ரொம்ப கஷ்டம் சார், நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும். ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு 1.5 நிமிஷத்தில் 2 நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும். அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான பலன்களை பார்க்க முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழ்தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். டைரெக்டாகவும் நீங்கள் என்ன மீட் பண்ணலாம். சென்னையில் நங்கநல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் இயங்கின்னு இருக்கு. அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும். ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். நாள் ஆகஸ்ட் 3ஆம் தேதி 2025 ஞாயிற்றுக்கிழமை, விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 18ஆம் திருநாள். அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி, நவமி திதி வளர்பிறை, மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம், அதுலேயும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் மட்டும் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். ஆடி பெருக்கு எல்லாம் பயங்கரமாக கொண்டாடி இருப்போம். அதுவும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சண்டே, ஜாலியாக இருக்கக்கூடிய நாள். அதனால பெரிய ரிலாக்ஸேஷன் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன். இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் விருச்சிகம், கடகம், மீனம் இருக்கு. நிறைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மேஷம், சிம்மம், தனுசு இருக்கு. பொதுவாக பெரிய ஒரு பயணங்களை சார்ந்து பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் துலாம், கும்பம், மீனத்துக்கு இருக்கு. எதுவும் பண்ண வேண்டாம், இருக்கிறத வச்சு நம்ம ஜாலியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற நிலைமையில ரிஷபம், கன்னி, மகரம் இருக்கு. மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்துருந்தாலும் ஒன்றும் பயம் இல்லை. ரெஸ்ட் எடுக்கணும், அவ்வளோதான். வேற ஒன்றும் கிடையாது. புரிதல் கம்மியா இருக்கும், தேவையில்லாத கோபம், சம்டைம்ஸ் சம்மந்தமே இல்லாத எக்ஸைட்மெண்ட், இந்த உணர்ச்சி வசப்படுவது, அதுதான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அதுவும் சூரியன், சந்திரன், சனி வக்கரம், புதன் வக்கரம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பொழுது செய்த வேலையில் பிழை, அதை மறுபடியும் செய்யற மாதிரி ஒரு நிலைமை இது நடந்துட்டே தான் இருக்கும். பெரிய பாதிப்பு ஒன்றும் கொடுக்காது. மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாமிரம் மஞ்சள். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்ஃபேக்ட் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய மனுஷங்களை பார்ப்பீங்க. நம்ம எதிர்பாராத பல ஆங்கிள் இருந்து நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். உடம்புல நோய் சம நிலையில் இருக்கும், எமோஷனும் சம நிலையில் இருக்கும். பெரிய ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாக மஞ்சள். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்துலையுமே இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் போராட்டம் இருக்கும். அப்படின்னா தேவையான விஷயத்த கொஞ்சம் அதிகமா செய்ய வேண்டியதா இருக்கும். ஒரு லெவலுக்கு மீறி நம்ம வேலை செஞ்சா மட்டும்தான் ஜெயிக்கக்கூடிய நிலைமைகள் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய சந்தோஷமும் இருக்கும். ஆனா அதுக்கு மேல போராட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பெண்கணன். கடக ராசியில கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம், குழந்தைகளுடைய ஆனந்தம், பசங்களோட ஜாலியா இருக்கிறது, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது.
இன்ஃபேக்ட் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் ஏதாவது ட்ராவல்லாம் இருக்கும், நைட் டைம் ட்ராவல்லாம் இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய நாள். நிறைய பேருக்கு இந்த நாள் எதிர்பார்க்கக்கூடிய பல முக்கியமான விஷயங்கள் ஈஸியா நடக்கக்கூடிய நாளா இருக்கப்படுவது. இந்த வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் இருக்கார். நேற்றத்தை கொடுப்பார் ராசியாங்க மஞ்சள். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த எல்லா காரியங்களிலும் வெற்றி. ரொம்ப முக்கியமா நம்ம இப்படிதான் இருப்போம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடுகள், டெய்லியும் செய்யக்கூடிய வேலையை கொஞ்சம் சிறப்பா செய்யக்கூடிய நாள், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா இதுல ரெண்டு விஷயங்கள் இருக்கு. வக்கரமா சனி உட்கார்ந்து இருக்கு, புதன் வக்கரமா இருக்கு. பர்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமா பார்க்கக்கூடிய நாளாகவும் இருக்கப்படுது. அதுல ஒரு சொந்தக்காரங்களுடைய இணைவு இந்த நாள் பெரிய ஆனந்தத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி அந்த மஞ்சள். கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனமகிழ்ச்சி, சந்தோஷம், இடமாற்றம், பிரயாணம், இது எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் இந்த நாள் நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளிவரக்கூடிய வாய்ப்புகள். மனசு ரொம்ப லேசா இருக்கும். பாட்டே பாடலாம், லேசா லேசா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கலாம், அதை கூட பாடலாம். ரொம்ப நல்லா இருக்கு. முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி அந்த கரும் சிவப்பு. தனகுடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திரன், திரிகோணத்துல சூரியன், சனி வக்கரம், புதன் வக்கரம். ஸோ இப்படி இருந்ததுன்னா பொதுவாகவே வந்து நமக்கு நிறைய ஏற்றங்கள், திடீர் சந்தோஷம், பெரிய ஆனந்தம் எல்லாம் கலந்த கலவையா இருக்கும். ஒரு விஷயத்த நீங்க எடுத்து பண்ண போறீங்கன்னா அது கண்டிப்பா ஜெயிக்கும், டவுட்டே கிடையாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நாள் நல்லா இருக்க போகுது. அதுவும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு எதிர்பாராத தனலாபங்கள், குடும்பத்துல சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயங்களும் கரெக்டா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. எந்த டென்ஷனும் கிடையாது, எந்த கவலையும் கிடையாது. நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சோன்னா அந்த விஷயம் கண்டிப்பா நல்லபடியா முடியும். ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் எல்லாம் கலந்த கலவையாக இருக்கப்படுது. கோவத்தை மட்டும் தயவு செய்து கண்ட்ரோல் பண்ணும். அதை கண்ட்ரோல் பண்ணா போதும், உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், அதுவும் இன்றைய நாள் வந்து மெயினா பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டு கரும் நீலம் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவு நிறைய நடக்கும். நிறைய பிரயாணங்கள், ஒரு விஷயம் ஆரம்பிச்சா அது ஆரம்பத்திலே பட்டக்குன்னு போயிடும். அதாவது நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணாத மாதிரி, இல்லை ஓவர் அலைச்சல், நிறைய தடை இந்த மாதிரி கொடுக்கும். ஆனா ஆன்மீகத்துக்கு எதிர்பார்த்த சித்தருடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டவன் கரும் சிவப்பு நிறம். மகர ராசி இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம், எதிர்பாராத ஒரு நண்பர் சந்திப்பு, எதிர்பாராத ஒரு gift, ஒரு சில பேருக்கு டாக்குமெண்ட், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கைக்கு வரும். ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பா பார்ப்பீங்க. அதுல என்னன்னா ஒரு விஷயத்திற்கு செலவும் பண்ணக்கூடிய நாளாகப்படும். ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டவன் ஆரஞ்சு நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். முதல் விஷயம் தான், தொழில் ஸ்தானம், பொருளாதாரம் கண்டிப்பாக மேம்படும். நிறைய மாற்றங்கள் கூடியிருக்கக்கூடிய பொன்னாளாக இருக்கப்படுது. எடுத்த காரியங்கள்ல மிகப்பெரிய வெற்றி, எதுலையுமே சிறந்து விளங்கக்கூடிய நாளாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டவர். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன், சந்தோஷத்தை கொடுக்கும். புத்திசாலித்தனம் சொல்லுவோம். அது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அந்த புத்திசாலித்தனம் எப்படிங்கிறது உங்களுக்கு கெஸ் ஒர்க் மூலியமா பண்ணி காட்டுவீங்க. ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு டிராவல் இருக்க போறது, அந்த டிராவல் உங்களுக்கு நிறைய சந்தோஷத்தை கண்டிப்பா கொடுக்க போகுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய
தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாண்டர் பஞ்சடி. சரி, இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்து. காஸ்து நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.